ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் புதுசாக பிறக்கும் பொழுது அந்த வருஷம் சிறப்பாக அமையணும் அப்படின்னு தான் நாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவோம். போன வருஷத்தில் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி இந்த வருஷத்துலையாவது தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும், வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகணும், நீண்ட நாட்களாக தடைபட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடையின்றி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு தான் நாம் ஆசைப்படுவோம். அப்படி பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருஷம் நமக்கு ஒரு சிறப்பான வருஷமாக அமையணும் அப்படின்னா நாம் சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம் பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிபாடுங்கிறத செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அந்த செயலில் தெய்வத்தோட அருள் கண்டிப்பாக இருக்கும். சாதாரணமாக நம்மளை அறியாமலேயே சொல்லக்கூடிய தெய்வங்களோட பெயர்களும் ஒரு விதமான ஒரு வழிபாடு தான். அதே போல் தீபம் ஏற்றுறது கூட ஒரு வகையான வழிபாடு தான். நாம் கோவிலுக்கு செல்வதும் ஒரு வகையான வழிபாடு தான். அந்த வகையில் நமக்கு பிடித்தமான தெய்வத்தின் மந்திரத்தை சொல்வது கூட ஒரு வகையான வழிபாடு தான். அந்த வகையில் இந்த பதிவில் முருகனின் அற்புதமான ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கலியுகத்தின் கடவுளாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பலரது இஷ்ட தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கக்கூடியவர் நம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் நம்ம வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைத்து வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவதற்கும் நீங்கள் அனுதினமும் முருகப்பெருமானை நினைத்து கூற வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் 6 முறை மட்டும் சொன்னாலே போதும். எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிற எந்தவித ஒரு நிபந்தனையும் கிடையாது. முழு மனசோட காலையில் எழுந்தும் நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இரவு படுக்க செல்லும்போது கூட நீங்கள் சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். இப்படி எந்த நேரம் நமக்கு வசதியான நேரமாக இருக்கோ, எந்த நேரத்தில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இருக்குதோ அந்த நேரத்தில் அமைதியாக ஒரு இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லணும். தினமும் தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம்ங்கிறது வரலாம். மாதவிடாய் சமயத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த மந்திரத்தை முழு மனசோட முருகப்பெருமானை நினைத்து சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக அமையும். முருகப்பெருமானின் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்வதன் மூலமாக முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.